இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள், கடையடைப்பு நடந்தது. இலங்கையில் வரும் 15ஆம் தேதி நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடையடைப்பு போராட்டம், ரயில் மறியல், ஆர்ப்பாட்டங்கள் போன்றவை நடந்தன. மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. அப்போது காமன்வெல்த் மாநாட்டிலிருந்து இலங்கையை நீக்க வேண்டும் என்றும் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மன்னிக்க மாட்டோம், ஈழத் தமிழர் படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் அரசை, காரணமான இந்திய அரசை மன்னிக்க மாட்டோம். உலகத்துல எந்த இனத்துக்காவது இப்படி ஒரு கேடு செஞ்சிட்டாங்க, நடத்த முடியுமா? உலகத்துல எந்த இனத்துக்காவது தமிழர் சிந்திக்கணும், ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்கணும். இவ்வளவு தமிழரை கொண்டுட்டு காமன்வெல்த் மாநாடு நடத்துறானே, உலகத்துல எந்த இனத்துக்காவது இப்படி ஒரு கொடுமையை நடத்திட்டு அங்க போய் நடத்த முடியுமா? இந்த தமிழ் சாதி உணர்ச்சி செத்து போச்சா? தன்மான உணர்ச்சியே கிடையாதா? இருக்குன்னு காட்டத்தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம். ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த ரயில் மறியல் போராட்டங்களால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பதை கண்டித்து கோவையில் தொழில் அமைப்பினர் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். அங்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொன்று உவிக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். 1000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் முனைவோர் சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதால் கோவை மாநகரம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதேபோன்று மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் ஆங்காங்கே கடையடைப்பு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்தன.